இப்போ ஹீரோயினுமே காலேஜ் டிராமால பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை பாக்குற எல்லாருமே கைத்தட்டினாலும் அங்க இருக்க ஹீரோக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா ஜலசா இருக்கு. அவர் ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்டேயே போய் நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால தான் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க, மத்தபடி வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோயின் முகமே மாறிடுது. அடுத்த நாளே ஹீரோ அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோனை கூட்டிட்டு இப்போ வீட்டுக்கு போறாங்க. போனவர் அவர் பாட்டுக்கு ஷூவை கழட்டி வெளியே விட்டுட்டு உள்ள போய் உட்காந்துறாரு. இப்போ அந்த ஷூவை கூட ஹீரோவோட அம்மா தான் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவோட அம்மா கிட்ட பேசலாங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அம்மா எதுக்குமே ஆன்சர் பண்ணாம எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட போய் உங்க அம்மாவால பேச முடியாதாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவுமே எங்க அம்மா நல்லாவே பேசுவாங்க, ஆனா யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா எங்க அம்மாவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. இப்போ இதையே அவங்க அம்மா ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டு யாரு எது கேட்டாலும் எதுக்குமே ஆன்சர் பண்ணாம எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பாக்குற ஹீரோயினுமே எங்க தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணா அவங்க நிலைமையும் அவங்க அம்மா நிலைமை மாதிரி ஆயிருமோன்னு சொல்லி யோசிச்சு இப்போ பயப்படுறாங்க. ஒரு நாள் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பாக்குறதுக்காக இப்போ காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. வந்து கதவு தட்டுனா உள்ள இருந்து ஹீரோ வெளியே வராரு. சரி ரூம் மாதிரி வந்துட்டோம் போலான்னு சொல்லி இப்ப வேற ரூம் போலான்னு பார்த்தா அங்க ஹீரோயின் படுத்துருக்கிறத பாக்குறாரு. இதனால ரொம்பவே டென்ஷனான ஹீரோயினோட அப்பா ஹீரோவையும் ஹீரோயினையும் இப்ப போட்டு பயங்கரமா திட்டிட்டு எக்கேடோ கெட்டு போங்கன்னு சொல்லி இப்ப அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால கடுப்பான ஹீரோயின் இப்ப அடுத்த நாள் ஹீரோ கிட்ட போய் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோ இப்போ ரொம்ப சோகமா அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ இந்த மாதிரி பிரேக்கப் ஆனதுனால இப்ப ரூம்ல இருக்க எல்லா பொருளையுமே தூக்கி போட்டு உடைச்சு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினை பழி வாங்கணும்னு நினைச்ச ஹீரோவும் அவங்கள பத்தி தப்பு தப்பா உங்க ஹாஸ்டல் ரூமோட கதவுல வரைஞ்சு வச்சிடறாரு. இதையெல்லாம் நினைச்சு இப்ப அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கதவுல வரைஞ்சிருக்கிறது இப்ப யாரோ தண்ணி ஊத்தி அடிக்கிற மாதிரி தெரியுது. அவங்களும் யாரும் கதவை திறந்து பார்த்தாங்கன்னா வெளியே துர்கா தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ போல்டா டிசிஷன் எடுத்த ஹீரோயினுமே அத்தனை பேர் முன்னாடி ஃபேர்வெல் பார்ட்டியில போய் நான் ஹீரோவை பிரேக்கப் பண்ற, பொண்ணுங்களால இண்டிபெண்டா வாழ முடியுங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இப்ப ஹீரோ மூஞ்சிலேயே கரிய பூசிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் அவங்க சொன்ன மாதிரியே நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு இப்ப நல்ல வேலைக்கு போய் இண்டிபெண்டன்ட் உமனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அவங்க கூட பேசுறதுனால இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவங்க எழுதணும்னு ஆசைப்பட்ட புக்கையும் ஒரு வழியா எழுதி முடிச்சிடறாங்க.